மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். விஜயுடைய தகப்பனார் எஸ்.ஏ. சந்திரசேகர் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு சொல்லாம ஒரு சில அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார். ரஜினியை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ரஜினியுடைய மனநிலைமையை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் அறிவுரை சொல்லியிருக்கிறார். கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு சரியான ஒரு ஆலோசகர் இல்லை, சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழும்பிக்கிட்டே இருக்கு. விஜய் அவர்கள் தன்னுடைய சுற்றி வைத்திருக்கிற இந்த பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர்கள், கொள்கை பொறுப்பு பொதுச் செயலாளர்கள், இவங்களை எல்லாரையும் விட்டுட்டு ஒரு புது கட்டமைப்பை கட்டமைக்கணும். கூட தன்னுடைய அப்பா எஸ்சிஎஸ்சியும் கூட ஒரு வழிகாட்டுதலாக வைத்து கொண்டால் ரொம்ப 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 நல்லது அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு ஆலோசனை சொல்லிட்டு வராங்க. சமீபமாக எஸ்ஏசி என்ன பண்ணாரு, ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில் நான் தாவேக்கால இருக்கேன், நான் எந்த கட்சியும் சேராதவன், ஆனால் எனக்கு கலைஞரை பிடிக்கும், அண்ணாவை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், ஆனால் நான் எந்த கட்சி சாராதவன், கடந்த 2 வருடமாக நான் என்ன பண்ணுறேன், தமிழக வெற்றி கழகத்தில் தான் நான் பயணிச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார். இத்தனை வருஷம் அவர் சொல்லவே இல்லை. இப்போ திடீர்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, கரூர் சம்பவம் பிறகு விஜய்க்கு அடி மேல் அடி. அவருக்கு சுற்றிலும் இருக்கிறவர்கள் அவரை ஏமாத்துறாங்க, அவரை தனிமையில விட்டுட்டாங்க, அவருக்கு சரியான ஒரு ஆலோசகர் இல்லை, வழிகாட்டுதல் இல்லை, இந்த இடத்துல நான் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் எஸ்ஏசி இந்த தகவலை பதிவு என்ன பண்றாரு சொல்றாரு. இது ஒரு புறம் இருக்க, உண்மையிலேயே எஸ்ஏசி விஜய் பக்கத்துல இருக்கணும். இதை தான் எல்லாருமே வலியுறுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பையன் எந்த லெவலுக்கு போகணும், எப்படி போகணும் அப்படின்றது ஒரு தகப்பனுக்கு தெரியும், ஒரு அப்பாவுக்கு தெரியும், நிச்சயமா தெரியும். அது அந்த பிள்ளை தவறான இடத்துல போனாலும் அந்த இடத்துல எப்படி மடைமாற்றி கொண்டு வரணும், காப்பாற்றணும், அடுத்த லெவலுக்கு அந்த பையன் எப்படி போகணும் அப்படின்றத ஒரு அப்பாவுக்கு நிச்சயமா தெரியும். சினிமாவில் விஜய் மூஞ்சலா ஒரு மூஞ்சா, இதை வச்சு படம் எடுக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டவங்க மத்தியில நான் என் பையனை வச்சு படம் எடுத்து அவனை பெரிய ஸ்டாரா ஆக்குவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து இன்னைக்கு ஒரு டாப் ஸ்டாரா விஜய் அவர்களை உருவாக்கினது யாருன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர், அவருடைய அப்பா. அவருக்கு தெரியும் அரசியல்ல எப்படி, அரசியல் நுணுக்கங்கள் எஸ்ஏசிக்கு தெரியுங்க. எம்ஜிஆர் இருக்கும் பொழுது அவர் காலத்தில் இருந்திருக்காரு, ஜெயலலிதா காலத்தில் இருந்திருக்காரு, எம்ஜிஆர் கலைஞர் காலத்தில் இருந்திருக்கு. இவ்வளவு ஏன், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கலைஞருக்கு தண்டனை கொடுத்தாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ நீதிக்கு தண்டனை அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து எம்ஜிஆருக்கே சவால் விட்டவர் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு தெரியும் அரசியல் நுணுக்கங்கள் என்ன, எந்த இடத்துல வளைஞ்சு குடிச்சு நெளிஞ்சு கிழிஞ்சு போகணும் அப்படின்றது எஸ்எஸ்சிக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இங்க பக்கத்துல உட்காந்து உள்ளுக்குள்ளே ஆளை வச்சுட்டு ஊர் ஃபுல்லா தேடி நின்ற கதை மாதிரி தான் பக்கத்திலேயே தன்னுடைய அப்பா மாபெரும் ஒரு சிறந்த ஒரு ஆலோசகர், வழிகாட்டி அப்படின்னு தெரிஞ்சிக்காம ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்க அரசியல் நாலேஜ் இல்லாதவங்க எல்லாரையும் பக்கத்துல உட்கார வச்சாரு. புஷி ஆனந்துக்கு என்ன தெரியும், புஷி ஆனந்துக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்? புதுச்சேரியில ஒரு தொகுதியில் நின்று ஒரு எம்எல்ஏ, அவ்வளவுதான், அதுவும் சின்ன தொகுதி. அதை தவிர்த்துட்டு வேற அரசியல் அவருக்கு தெரியுமா அப்படின்னா, ஆனா புஷி ஆனந்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா, ரசிகர் மன்றத்தை கட்டமைக்க தெரியும். ஒரு ரசிகர் மன்றத்தை கட்டமைக்கிறதுக்கு புஷி ஆனந்த் ஏற்றவர் தான். விஜய் படம் ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த தியேட்டர்ல எப்பேற்பட்ட பேனர் வைக்கணும், பால் அபிஷேகம் பண்ணணும், எத்தனை பேரை கூட்டணும், எப்படி அதை செலிப்ரேஷன் பண்ணணும், அதுல கை தேர்ந்த வல்லுனர் புஷி ஆனந்த். அதுல இருந்து மாற்று கருத்துல. ஆனா கட்சிக்கு அவர் ஏற்றவரா, அரசியலுக்கு அவர் ஏற்றவரா? முதல்ல அவரை நீங்க பொதுச் செயலாளர் ஏற்படுத்துனதே தவறு அப்படின்னு தான் எல்லாருமே பகிரங்கமா குற்றம் சாட்டுறாங்க. நீங்க எஸ்ஏசியை வச்சிருக்கணும். இதே எஸ்ஏசி விஜயோட நற்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்துறாரு. மக்கள் இயக்கமா மாத்தணும்னு அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். விஜய் மக்கள் இயக்கத்தை வச்சு கட்சி ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு இதே விஜய் வந்து நான் பண்ணார், தன் தகப்பனை எதிர்த்து அதுக்கு எங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதை சுக்குநூறாக கைவிட்டார். அதுல இருந்து இவங்க 2 பேரும் எதிரும் புதிரமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல நான் இருக்கேன், என் பையனுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அப்பாவே முன்னாடி வந்து சொல்றாரு. ஆனா மகன் சொல்ல மாட்டேன். எதுக்கு உங்களுக்கு இந்த ஈகோ? உங்க அப்பாவை வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவர் என்ன கட்சி அபகரிக்க போறாரா? இல்லையே. என் பையன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிதானே யோசிப்பாங்க. எந்த அப்பாவும் அப்படிதானே யோசிப்பாங்க. ஆனா இங்க விஜய் ஏன் இந்த மாதிரி, விஜய் இதை யோசிக்கல. கூட இருக்கிறாங்கல்ல ஜானா ரகுசாமி, ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், இவங்களுடைய
கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால விஜய் அடுத்தது யோசிக்க முடியல. இதே விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துல தானா யோசிச்சிருந்தாருன்னா, அந்த குடும்பத்துல நான் ஒருத்தன் அப்படின்னு யோசிச்சிருந்தாருன்னா கரூரை விட்டு வந்திருப்பாரா? அது எப்படி செயல்படுத்தணும் அப்படி தானே செயல்படும். இவங்க ஒரு விஷயத்தை பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. நீங்க மக்கள் மத்தியில போய் அடிக்கடிக்கு போய் பரிச்சயம் ஆகாதீங்க. ஆகுனீங்கன்னா உங்களை வெறுத்துருவாங்க. விஜயா அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துருவாங்க. நீங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வச்சு என்ன பண்ணுங்க, திடீர்னு வாங்க, அப்போதான் க்ரௌடு சேரும், அப்போதான் உங்களுக்கு மாசு கொடுக்கும். இது வந்து வேலைக்கு ஆகாது. அன்னைக்கு கரூர்ல நடந்த சம்பவமும் இதுதான். நீங்க வேணும்ட்டுக்குன்னே க்ரௌடு சேரணும் சொல்லிட்டு லேட்டா வந்துதான் காரணம். இது விஜய் அவர்கள் தானா யோசிச்சிருந்தாருன்னா அந்த இடத்துல அவர் இந்த விட்டு வந்திருக்க மாட்டார், அங்கே இருந்திருப்பார். இதே விஜய் அவர்கள் தானா யோசிச்சிருந்தாருன்னா இந்த மேட்ரு வேறமா இருக்கும். எஸ்ஏசி கூட இருந்தாருன்னா இந்த கரூர் சம்பவம் வேற மாதிரியா இருக்கும். இதுல இருந்து விஜய் எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற நுணுக்கங்கள் அவருக்கு தெரியும். இப்பவும் காலம் கெட்டு போகல. விஜய் அவர்கள் உண்மையிலேயே தன்னுடைய அப்பாவை நேசிச்சார்னா அவரு சிறந்த வழிகாட்டி அப்படின்றத அவரு தெரிஞ்சுக்கணும். ஊர்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறது மேட்டர் இல்லை, அவரு தெரிஞ்சுக்கணும். அவரு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நிச்சயமா இன்னைக்கு விஜய் ஒரு படிக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ விஜய 2026க்கு அப்புறம் முடிச்சு விடணும், அரசியல் அவர் எழுந்துக்கவே கூடாது அப்படின்னு தான் ஒரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் செயல்படுறாங்க. கூட்டணிக்கு வாங்க, கூட்டணிக்கு வந்துட்டா விஜய் எப்படி அடுத்தது நிலைப்பாரு? நீங்க தேர்தலுக்கு பிறகு கூட நீங்க கூட்டணி வச்சாலும் விஜய்க்கான மவுசு குறைஞ்சிரும். ஸோ விஜய் அவர்கள் தனித்து நின்னாலும் வேஸ்ட்டு, கூட்டணி வச்சாலும் வேஸ்ட்டு. அதுக்கு அவரு கொஞ்சம் அனுசரித்து போனார்னா, கொஞ்சம் நலிவு செலிவுலாம் தெரிஞ்சுட்டு போனார்னா நிச்சயமா அரசியலில் ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தன்னுடைய அப்பா எஸ்ஏசி கூட இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு உண்மை. இது ஒரு புறம் இருக்க. ரஜினியை பார்த்து விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கணும். நான் சிகப்பு மனிதன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு ரஜினியை வச்சு எஸ்ஏசி. அந்த படத்துல இருந்து ரஜினி கூட ரொம்ப அந்யோன்யமா ரஜினியை டாப் லெவல்ல புகழ்ந்து பேசுறதுல எஸ்ஏசியும் ஒருத்தர். அதுல இருந்து வித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ரஜினிக்கு இருக்கிற மன வலிமை, நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்றத அவர் மனசுல முதல்ல ஏத்திக்கவே மாட்டார். நான் இன்னும் கத்துக்கிறேன் அப்படின்னு தான் போவார். அவர் கூட பயணிச்சதுனால நான் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு மன வலிமை அவருக்கு இருக்கு. அந்த மன வலிமை விஜய்க்கு வேணும். நம்ம ஒரு பெரிய ஆளு அப்படின்றத நினைக்கிறேன். நான் தொண்டேன், சாதாரண ஒரு தொண்டை அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்தாதான் விஜய் அரசியல்ல நிலைக்க முடியும், அரசியல்ல நிற்க முடியும் அப்படின்றத விஜய்க்கு சொல்லாம சூசகமா எஸ்ஏசி என்ன பண்றாரு, கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. அது மாத்திரம் இல்லாம தொண்டர்களும் ரஜினியை பார்த்து கத்துக்கணும். தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய தொண்டர்களை, ஏன்னா ரஜினி பத்தி அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு தெரியும். இவர் எப்பேற்பட்டார், கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் என்ன பண்ண டப்புன்னு என்ன பண்ண கடையை சாத்திட்டு போயிட்டார். ஸோ தொண்டர்களுக்கு தெரியும் ரஜினியுடைய மன்னன். ஆனா இருந்தாலும் ரஜினிக்கான ரசிகர்கள், ரஜினிக்கான தொண்டர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அதுல இருந்து அதை மாற்றுக்கிறது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, அதனால ரஜினியை விட்டுட்டு வேற கட்சிக்கு போகல. அதே ரஜினியுடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் அவர் கூட தான் இருக்கிறாங்க. இந்த மனநிலைமை தாவேக்கா தொண்டர்களுக்கும் வேண்டும் அப்படின்னு ரஜினியை வச்சு தன்னுடைய மகன் விஜய்க்கும் தன்னுடைய மகனுடைய கட்சி தொண்டர்களுக்கும் அவர் சூசகமா என்ன பண்ணிருக்க அறிவுரை சொல்லியிருக்கிறார். தகப்பன் சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் தன்னுடைய தலையில ஏத்திக்கணும். தன்னுடைய அப்பா கூட இருந்தா இன்னைக்கு நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும், நம்ம லைஃப் இப்படி மாறுமா அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் விஜய். இன்னைக்கு சினிமால ஒரு டாப் ஹீரோவா இருக்கிறாரு. 200 கோடி சம்பளத்தை நான் விட்டு வந்தேன், உச்சத்துல இருந்தேன், அதெல்லாம் உதறி தள்ளிட்டு நான் அரசியலுக்கு வந்தேன். அந்த உச்சத்துல இருக்க வச்சது உங்களை யாரு? உங்க அப்பா எஸ்ஏசி. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஆளுமைய பக்கத்திலே வச்சுக்கின்னு ஊர் ஃபுல்லா போய் ஆளு தேடினுங்கிறார் கட்சிக்கு. யாரை பிடிக்கலாம்? இப்போவும் விஜய்க்கு நேரம் இருக்கு. அவரு தன்னுடைய சுற்றி இருக்கிற துரோகிகளை கொஞ்சம் விலக்கிட்டு நம்பிக்கையா இருக்கிறவங்கள, உங்களை நம்புறவங்கள, உங்களுக்காகவே இருக்கிறவங்கள கூட வச்சுக்கிட்டா நல்லதா இருக்கும். தன்னுடைய அப்பாவை வழிகாட்டியா வச்சுக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஜினிகாந்தை பார்த்து விஜயும் விஜயோட தொண்டர்களும் பார்த்து கத்துக்கணும். அவருடைய மன வலிமையும் அவருடைய தொண்டர்களையும் எப்படி அவரு கட்டுக்கோப்போட வச்சிருக்கிறாரு, அந்த போல விஜயும் அவங்களுடைய தொண்டர்களும் ரஜினியை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐசி சூசகமா விஜய்க்கும் தொண்டர்களுக்கும் அறிவுரை சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.